பவலங்கிராட் ஹெவியான ஜுரான் ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அப்படிங்கிறதோட உக்ரைனோட சோர்சஸ் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஹெவியான எக்ஸ்ப்ளோஷன் இந்த பவலங்கிராட் பகுதியில் நடந்திருக்கு. தாக்குதல்னால கரண்ட் தடை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைனோட சோர்சஸ் தரப்பு வந்து அதிகமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி ரிகார்டிங் இந்த தாக்குதலை பத்தி எத்தனை ட்ரோன்கள் வந்திருக்கு, என்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு உக்ரைன் கொடுத்தாங்கன்னா அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா திரும்பவும் ட்ரோன் தாக்குதல் ஹெவியா இருக்கு. அடுத்த நாள் 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி நைட்டு ஹெவியா இருந்திருக்கு அப்படிங்கறதுல புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்னன்னா நேற்றுக்கு குப்பியான்ஸ்கெல்லாம் நரகம் போல இருந்திருக்கு. குப்பியான்ஸ்க் பகுதி அப்படியே லைட் ஷோ மாதிரி இருக்கும். ஹெவியான அட்டாக். இது போல அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பக்முட் பகுதியில பிரிவோஜினி அவர்கள் இருக்கும்போது நம்ம பார்த்திருப்போம். அதே அங்க உக்ரைனியர்கள்லாம் இருந்திருப்பாங்க, மரியாதையா சரண்டர் ஆயிருங்க, லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. முடியல அப்படிங்கும்போது அப்படியே நரகம் போல ஒரு அட்டாக் இருக்கும். அந்த அட்டாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விடிய காத்தால ஒரே புகை மூட்டமா இருந்தது அப்படிங்கலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே போல குப்பியான்ஸ்க்ல ஒரு டிட்டோ காப்பி அடிச்சுக்கிறாங்க. ரஷ்யா ஹெவியான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மேபி குப்பியான்ஸ்க் பகுதி இழந்துட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து உக்ரைனோட மீடியாக்கள் இல்ல டீப் சை தரப்பு வந்து அங்கீகாரம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா ரெட்டு மாதிரி வந்து புடிச்சிட்டு இருக்கிறாங்க ரஷ்ய தரப்பு வந்து. ஸோ எந்த நேரமும் வீழக்கூடும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். இந்த சமயத்துல ஹெவியான அட்டாக் நைட் நடந்திருக்கு. இதோட ரிசல்ட் என்ன வருதுங்கிறத நம்ம அடுத்தது பேர பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்கலாம். இதுல என்னன்னா வின்டர், இந்த வின்டர் ரொம்ப டஃபா இருக்க போது இதை புடோனா அவர்கள் உட்கார வச்சு வந்து பாத்தீங்கன்னா மீடியா தரப்புல பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்லாருன்னா, ட்ரம்ப் அவர்கள்னாலதான் இந்த பிரச்சனையை முடிக்க முடியும், உக்ரைனோட பிரச்சனைய. நெகோசியேஷன் விண்டோ வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டே வருது. அடுத்த விண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது மேபி இந்த பிப்ரவரி மாசம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம், பிப்ரவரி ஏப்ரல் இருக்கலாம் அப்படிங்கிற புடானா அவர்கள் தரப்புல இருந்து தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வின்டர் அஃபென்சிவ் ரஷ்யாவுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரஷ்யா பெருமளவுல முன்னேறி வந்து பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்கன்ற பட்சத்துல கண்டிப்பா அதோட சீஸ்ஃபயரை போட்டு நிப்பாட்டிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை ஹங்கேரியில வச்சு நடக்குமா? ஏன்னா எல்லாரும் இப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வின்டர் வந்து ரொம்ப டஃபா இருக்க போது உக்ரைன் சர்வை ஆயே ஆகணும். இந்த ஒரு ஸ்டேஜ் இக்கட்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் நம்ம சர்வை ஆயிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படிங்கிறது போல மெயின் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் புடானா அவர்கள் உக்ரைன் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை முடிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்திக்கிறாரு அந்த இதுல. ஸோ ட்ரம்ப் அவர்களோட பீஸ் பிளான் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அது திரும்பியப்போ சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவர் நம்பக்கூடிய ஒரே விஷயம் அமைதி பேச்சுவார்த்தை பிப்ரவரியில பேசி இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த உக்ரைன் சர்வை ஆகணும்னு சொல்றாரு இல்லையா, போத் பொலிட்டிக்கலியும் சரி மிலிட்டரியிலயும் சரி ரெண்டுலயுமே உக்ரைன் சர்வே ஆகணும். ரெண்டாவது மக்களும் தாக்கு பிடிக்கணும். வின்டர்ல கரண்ட் இல்லை, கேஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்களும் தாக்கு பிடிக்கணும். ஸோ இது எல்லாமே உக்ரைனுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இது ரொம்ப ரொம்ப குருஷியலான ஸ்டெப். இந்த பிப்ரவரி வரைக்கும் உக்ரைன் தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதுல பொலிட்டிக்கலி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ராடா. உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம எப்படி பார்லிமெண்ட், ஸோ அது போல ராடா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ராடாவோட ஸ்பீக்கர் இருப்பா இல்லையா ஸ்டிஃபான்சுக் அவர்கள். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்படுதுங்க, சும்மா எல்லாம் ஊழல் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் கரப்ஷன் அப்படிங்கிறது போல இருக்கிறதுனால 2வது மினிஸ்டர்லாம் அரெஸ்ட் பண்றதுனால நம்ம இந்த NABU இருக்கிறாங்க இல்லையா, நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பியூரோ, ஸோ அவங்க வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் செஷனை வந்து ஒத்தி வச்சிடலாம், அதனால பிரேக் விட்டுறலாம் அப்படிங்கல அவர் தரப்பு வந்து பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ் நடக்குதா, ஆட்சி கையெழுப்பு நடக்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ரஷ்யா ரொம்ப அமைதியா அவங்களுக்கு வேணுங்கிற காய்களை நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கள புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்க இன்வெஸ்டிகேஷன் முடியும் போது தான், ஏன்னா ஆல்ரெடி 2 மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது போல இன்னும் 2 மினிஸ்டர்லாம் இன்வெஸ்டிகேட் போயிட்டு இருக்காங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கனால எம்ஆர்க் அவர்கள் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் வேற ஊருக்கு வர மாட்டேங்கிறாரு. வந்து அலைக்க கொண்டு போய் ஜெயில வச்சு தரிச்சிருவாங்க அப்படிங்கறதுனாலயா என்ன தெரியல. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ருஸ்டம் மும்மரா அவர்களும் ஊருக்கு வர மாட்டேங்கிறாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் துருக்கியில வச்சு பேசிக்கிறாரு, ரிட்டர்ன் வருவாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சமயத்துல ராடாவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல என்னன்னா இப்ப இது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் த சர்வன்ட் பார்ட்டிங்கிறது மெஜாரிட்டியில இருந்தாங்க. இப்ப இந்த மினிஸ்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுனால எல்லாம் நடக்கிறதுனால கூட்டணி கட்சியிலோட பவர்னாலதான் இதுக்கப்புறம் இங்க ஏதாச்சும் ஒண்ணு செல்லுபடி ஆகும் அப்படிங்களும் சொல்றாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பவர் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் மெஜாரிட்டி போகுது அப்படிங்கும்போது எப்படி அவர் இதுக்கு மேல வந்து மிலிட்டரி லாஸ், இந்த மார்ஷல் லா, மொபைலைசேஷன் மாலாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். வரக்கூடிய
தருணம், இந்த காலம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு ரொம்ப இக்கட்டா இருக்க போகுது. ஸோ பொலிட்டிக்கலி சர்வே ஆகணும். அதுக்கு முடக்கு ஏற்பட்டிருக்கு பொலிட்டிக்கலுக்கு. ஸ்டெஃபான்சுக் அவர்கள் இந்த ரத்து பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் டிலே பண்ணிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பீப்புள் சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள் வந்து யார் யார் கூட எல்லாம் அலையன்ஸ் வச்சுக்க போறாங்க, எந்தெந்த கூட்டணி கட்சிகள் இணைஞ்சு இங்க வேலையை நடத்த போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும் சமயத்தில் தான் ட்ரம்ப் அவர்களோட 28 பீஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ட்ரம்ப் அவர்கள் இதை நாங்க அக்செப்ட் பண்ணது அப்படிங்கிறது போல உலா வந்துகிட்டு இருக்கு. இது ட்ரம்ப் அவர்கள் பொய்ன்னு சொன்னா கூட ஆச்சரியப்பதுக்கலாம். ஏன்னா மேற்கு மீடியாக்கள் தான் சர்க்குலேட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அஃபீஷியலா அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா அடுத்தது பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்ல என்னன்னா அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல ஏற்படக்கூடிய உடன்படிக்கை. இதுல உக்ரைனே கிடையாது. இல்ல அமெரிக்காவோட பீஸ் இந்த பேசினார் இல்லையா என்வாய் ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள், அவரும் ஒரு ஆளா இருக்காரு. அதுக்கப்புறம் ரஷ்யாவோட என்வாய் திமித்ரியவ் இருக்காரு, அவரும் இருந்திருக்காரு அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல என்னன்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கப்படலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டதா சொல்லப்பட்டு வருது. இதுங்களா எக்ஸாக்டா தெரியல. யாராவது அக்செப்ட் பண்ணாங்கன்னா பாப்போம். ரஷ்ய தரப்புலயும் சரி அமெரிக்க தரப்புலயும். ரஷ்ய தரப்புல பெஸ்கோ அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாருன்னா, நாங்களாம் பேசுறதுக்கு ரெடிங்க, அவங்க தான் வரேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க, நாங்களே அப்பவும் பேசுறதுக்கு ரெடி தான் அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து இருக்காங்க. ஸோ நெகோசியேஷனுக்கு ரெடியா தான் இருக்காங்க ரஷ்யா. ஸோ உக்ரைன் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்றது பார்க்கலாம். இல்ல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா விட்ரா பண்ணும். டொனஸ்க் லுகான்ஸ்க் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா விட்ரா பண்ணும். லுகான்ஸ்க் முழுவதும் ரஷ்யா எடுத்துட்டாங்க. டொனஸ்க் பகுதி கிரமட்டாஸ் ஸ்லோவியான், ஸோ அது வந்து ஃபுல்லா விட்ரா பண்ணி வரணும். அந்த பார்டர் வந்து ஃபுல்லா விட்ரா பண்ணி வெளியே போகணும் உக்ரைன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அந்த லைன் இருக்கு இல்லையா ஜாப்ரோசியா கெர்சன், அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஃப்ரீஸ் பண்ணணும். இது ரஷ்யா அதுக்கு மாற்றா செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்தரா எந்த ஒரு பகுதியும் கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் டொனஸ்க் லுகான்ஸ்க்கு சேஃப்டி பண்ணும், அதுதான் உங்களுக்கு வேணும். இப்ப கூடுதலாம் ஜாப்ரோசியா கெர்சன் அப்புறம் கிரீமியா இதெல்லாமே சேஃப்டி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இஷ்யூ இல்லை. ஸோ அதனால கெர்சன் ஜாப்ரோசியா லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணும். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ் சுமி இருக்கு இல்லையா அங்க வந்து விட்ரா பண்ணும். ஸோ இது வந்து டொனஸ்க் லுகான்ஸ்க்ல இருந்து விட்ரா பண்றதுனால உக்ரைன் இவங்க ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா சுமி கர்கிவ்ல இருந்து விட்ரா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன் வந்து தான் ராணுவத்தை பாதியா குறைச்சிக்கணும். லாங் ரேஞ்ச் வெப்பன் இதெல்லாம் வந்து பண்ண உக்ரைன் வச்சுக்க கூடாது. ஃபாரின் ட்ரூப்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் யூகே பிரான்ஸ் இந்த கோயலேஷன் ஆஃப் பில்டிங் அது இது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் யாருமே உக்ரைன்ல இருக்கக்கூடாது. ரெண்டாவது உக்ரைன் நாட்டோல சேரக்கூடாது. எந்த ஒரு மிலிட்டரி பேஸ் எதுவுமே வச்சுக்க கூடாது. நாட்டோல நியூட்ரலா மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன்ல வேணா சேர்ந்துக்கலாம் உக்ரைன். இதான் ஃபர்ஸ்ட் துருக்கியில் என்ன ஒப்பந்தமோ அதேதான். ரஷ்யா மொழி அபிஷியல் மொழியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ஏத்துக்கணும், ரெகக்னைஸ் பண்ணப்படணும். அது மட்டும் இல்லாம உக்ரைனோட ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்கு இல்லையா எப்பவும் போல முன்னாடி என்ன ஃபார்மல் ஸ்டேட்டஸ் இருந்தோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இது நார்மல் டிமாண்ட். இதுதான் துருக்கியில உட்காந்து பேசினாங்க பிப்ரவரி இந்த 2022 ரஷ்யா உள்ள வரும்போது பேசினாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பீஸ் டாக், அதே இதுதான். அதை கிழிச்சு குப்பையில போட்டதுனால இப்ப கூடுதலா 2 பகுதி போயிடுச்சு. அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உக்ரைன்ல என்ன நடக்க இருக்கு. இந்த விண்டர்ல ரஷ்யா முன்னேறி வந்து கூடுதலா பகுதிகளை பிடிப்பாங்களா, இல்ல பேச்சுவார்த்தை மூலயமா பிரச்சனை முடியுமா, இல்ல ரஷ்யா கிட்ட ஆளை விடுப்பா சாமி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அமெரிக்கா இந்த ஹங்கேரியில வச்சு பேசி கழிச்சு விட்டு ஓடிடுவாங்களா, ஜெலன்ஸ்கி அவர்கள் ஊருக்கு வருவாரா வரமாட்டாரா, என்ன நடக்க போன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம வீடியோஸையும் சரி நம்ம சேனலையும் சரி 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கணும்னு நம்பிக்கல இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த உங்க சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப், பை.